Hi friends, welcome to Thilaga vlogs. இன்னைக்கு இந்த vlog எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிற இடம் வண்ணத்து பூச்சி பூங்கா. இந்த பூங்கா பத்தின டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க இருக்குன்னா திருச்சிராப்பள்ளியிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்து தீவு பகுதியாக இருக்கிற மேலூர் நடுக்கரையில் தான் இந்த வண்ணத்து பூச்சி பூங்கா வந்து இருக்குது. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 10 ரூபா அப்படின்ட்டு அவங்க வந்து வாங்குறாங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து 5 ரூபா. அதே மாதிரி சப்போஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூனிஃபார்மில் வந்தாங்கன்னா ஐடி கார்டு அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஐடி கார்டு இல்லாமல் வந்தாங்கன்னா பைசா வந்து அவங்க பே பண்ணணும். அப்படி ஐடி கார்டோட அவங்க யூனிஃபார்மோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஃப்ரீ தான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போகிற சமயம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஒன்றுமே இல்லை. ஏன்னா வெயில் டைம்ன்றதால மேபி இல்லாமல் இருந்திருக்கலாம். வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளேஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்ணத்து பூச்சி பூங்காக்கு வந்து நம்ம வந்துடலாம். ஏன்னா ரொம்பவுமே வந்து நல்லா இருக்குது இந்த இடம். பட்டர்ஃப்ளைஸ் இல்லைனா கூட அங்கே பார்க்குற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க எல்லாருமே விளையாடுற அளவுக்கு நிறையா அங்கே திங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வண்ணத்து பூச்சி பூங்கா வந்து எப்போ உருவாக்குனாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2015 நவம்பர் 13 தான். அப்போ இருந்த தமிழக முதல்வரால் வந்து காணொலி மூலயமா வந்து இது திறந்து வைக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து என்னென்னா இந்த அழிவினோட விளிம்பில் இருக்கிற இந்த வண்ணத்து பூச்சி இனங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற கான்செப்டில் தான் வந்து இவங்க இது பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா நிறையா வகையான வந்து வண்ணத்து பூச்சியெல்லாம் இருந்தது. இந்த இடம் ஏறத்தாழ 25 ஏக்கரில் ஸ்ரீரங்கத்துக்கு அருகில் இருக்கிற காவிரியும் கொள்ளிடம் இந்த ஆறுகளுக்கு இடையில் இருக்கிற இடம் தான் வந்து இந்த வண்ணத்து பூச்சி பூங்காக்காக வந்து அவங்க தேர்வு செஞ்சாங்க. இது வந்து சொல்லப்போனால் ஒரு 8.68 கோடி மதிப்பில் இந்த பூங்கா வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்த பூங்காவோட நோக்கமே என்னன்னு பார்த்தா இந்த அழிஞ்சு வர வண்ணத்து பூச்சி இனங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும், அது இல்லாமல் அதோட இனத்தை வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பூங்காக்கள் தேவை அப்படின்ற கான்செப்டில் தான் வந்து அவங்க உருவாக்குனாங்க. இதிலே வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது எப்படி முட்டையிடுது, புழு வளர்றது, தேன் குடிக்கிறது, இந்த செயல்களுக்கு ஏற்றவாறு அங்கே வந்து எப்படி அவங்க தாவரத்தெல்லாம் வந்து தேர்வு செய்யும் அப்படின்ற மாதிரி அவங்க புகைப்படமாகவே அங்கே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சிகள் வந்து மோஸ்ட்லி அப்படின்னா அந்த மென்மையான தாவரங்களில் இருக்கிற மென்மையான அந்த இலைகளை அதெல்லாம் சாப்பிட்டு தான் வந்து உயிர் வாழும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காட்டாமனுக்கு செடி நிறையா வளர்த்துருந்தாங்க. அது இல்லாமல் இங்கே கொய்யா, எலுமிச்சை, கருவேப்பிலை, மரக்கன்றுகள் இந்த மாதிரி நிறையா வந்து இந்த பார்க் ஃபுல்லாகவே வந்து அவங்க வளர்த்து வச்சுருந்தாங்க. பார்த்தாலே தெரியும்.
பூங்கா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னா 38 வகையான வண்ணத்து பூச்சிகள் வந்து இருந்துதான். ஆனால் இப்போ வந்து 45 வகையான வண்ணத்து பூச்சிகள் இருக்குன்றாங்க. இங்கே வந்து வண்ணத்து பூச்சியோட அந்த தேவையான ஈரப்பதம் வந்து அந்த அளவை வந்து குறிப்பிடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா நல்லா பராமரிக்கணும்னு ஒரு 3 இடங்களில் வந்து அவங்க செயற்கை நீரூற்று இந்த குளம் அந்த மாதிரி வந்து அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி கோடை காலத்தில் கண்டிப்பாக தண்ணி தேவை, இந்த ஈரப்பதம் தேவைன்றதுக்காகவே நிறையா வந்து அங்கே நீர்த்தேக்கம் அந்த மாதிரிலாம் அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய செடிகள் நம்ம பார்க்கலாம். எதுவுமே வந்து காய்ந்த மாதிரி இல்லை, எல்லாமே வந்து நல்ல பச்சை பசேல்னு இருந்தது. அதுவும் இல்லாமல் இங்கே வர சுற்றுலா பயணிகள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். குழந்தைங்க கூட்டின்னு வந்தால் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நிறையாவே இங்கே ப்ளே திங்ஸ் எல்லாம் இருக்குது. குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களும் விளையாடுற அளவுக்கு நல்லாவே இங்கே இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து திருச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பட்டர்ஃப்ளை பார்க் வந்துட்டு போங்க. பட்டர்ஃப்ளைஸ் ஆனால் இப்போ இல்லை, நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு 2-3 பட்டர்ஃப்ளைஸ் தான் அங்கங்கே தெரிஞ்சதே தவிர இப்போதைக்கு பார்க்க முடியல. ஆனால் இங்கே வர இடம் வந்து உண்மையே சொல்லுறேன் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பட்டர்ஃப்ளை பார்க் வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.